வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லெட்டர் அனாலஜி டாப்பிக்லேருந்து ஒரு 8 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக எக்ஸாமில் கேட்குறாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சி ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி இஸ் டு எஃப் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா டிஇஎஃப் இஸ் டு கொஷின் மார்க். இதுதான் ஃபஸ்ட் கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் போயிருங்க. அதில் ஏங்கிறது எத்தனாவது லெட்டர்? ஓகே, ஏ வந்து ஃபஸ்ட்டு லெட்டர், அப்படியே எழுதிடுறேன் ஏபிசின்ட்டு. ஸோ பி வந்து செகண்ட் லெட்டர் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப. ஓகே, சி வந்து கண்டிப்பாக தேர்ட் லெட்டர் தான் ஆப்வியஸாக. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 1 2 3 நம்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பரோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 + 3 என்ன வருது? 6 வருதா? இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 6th லெட்டர் என்ன? கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப எஃப். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃப். புரியுதா லாஜிக்கு? இப்போ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ டிஇஎஃப் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ டி வந்து 4th லெட்டர், இ வந்து 5th, எஃப் வந்து 6th. ஸோ இந்த நம்பரோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்க. 4 + 5 + 6. ஸோ 4 + 5 9, 9 + 6 15. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 15th லெட்டர் என்ன? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப. இதுக்கு தான் இன்னொரு ட்ரிக் நம்ம வச்சுருக்கோம், இஜாட்டி, இஜேஓடிஒய். இ வந்து 5th லெட்டர், ஜே 10th லெட்டர், ஓ வந்து 15th லெட்டர், டி வந்து 20th, ஒய் வந்து 25th லெட்டர். இது நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ட்ரிக்கை. இப்போ நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 15. அப்போ 15th லெட்டர் என்ன? அது ஓ. இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் 1 ஓ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஏபிஏ இஸ் டு கே கொடுத்துருக்காங்களா? சி ஏபிஏ, அதுக்கு தான் கே கொடுத்துருக்காங்க. சி ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், பி செகண்டு, மறுபடியும் ஏ தான் இருக்குது 1. கே எப்படி வரும்னா, இந்த 121 நம்பர் இருக்குல்ல, போன கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பரோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். சரி, 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 11 வருமா? இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறப்ப 11th லெட்டர் என்னது? கண்டிப்பாக கே தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கே. ஸோ 11க்கு பதிலாக கே. புரியுதா லாஜிக்கு? இப்போ இதே லாஜிக் ஏடிடிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், டி வந்து 4th, மறுபடியும் டி இருக்குது, 4 போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 12. சரி, அப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 12வது லெட்டர் என்னது? எல். புரியுதுங்களா? இப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1 எல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் போகலாம் பாருங்க. தேர்ட் கொஷின் இது கொஞ்சம் பேசிக்கான கொஷின் தான். சி ஃப்ரெண்ட்ஸ், ஓபிக்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? யூக்யூஆர் கொடுத்துருக்காங்களா? இந்த கொஷினுக்கு என்ன லாஜிக்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வவல்ஸ் இருக்குது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில்? ஏஇஐஓயு. இதை தான் என்ன சொல்லுவோம்? வவல்ஸ். 5 வவல் இருக்குது. மீதி இருக்க லெட்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். சி ஃப்ரெண்ட்ஸ், ஓபிக்யூ இருக்கா? அதாவது ஓங்கிறது ஒரு வவலா? வவல் வந்தால் நெக்ஸ்ட் வவல் எடுத்துக்கிறாங்க, அடுத்த வவல். ஓகே, மீதி இருக்க லெட்டர்ஸ் இருக்குல்ல, இதுதான் கான்சோனன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸே போயிடுறாங்க. பினா கியூ +1, கியூனா என்னது? +1 பண்ணால் ஆர். கரெக்டா? இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க இஎஸ்டிக்கு. ஸோ வவல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வவல். ஸோ ஈக்கு அடுத்த வவல் என்னது? ஐ. ஓகே, ஸோ எஸ் வந்தால் அவ்வளோதான், அடுத்த லெட்டர் டி. டி வந்துச்சுன்னா +1 பண்ணிக்கோங்க யூ. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? ஐடியூ, ஆப்ஷன் 3. புரியுதா? கிளியர்? இப்போ 4th கொஷின் போகலாம். சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். டைம் இஸ் டு எஃப்என்ஜேயு கொடுத்துருக்காங்க. டைம் எழுதிக்கோங்க இந்த வேர்டை. சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதுவும் பேசிக் கொஷின் தான். இங்கே பாருங்கள், டீக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? யூ. அது என்ன பண்ணுறாங்க, இங்கே போட்டுக்கிறாங்க இந்த லாஸ்டில். புரியுதா? இப்போ ஐக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஜே. அது இங்கே ஃபில் பண்ணுறாங்க, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ எம்முக்கு அடுத்த லெட்டர் என்ன? என். ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப். இப்படி போகுது பேட்டர்ன். புரியுதா?
எல்லாமே அடுத்தடுத்த லெட்டர் தான். ஃபர்ஸ்ட்னா லாஸ்ட்டு. இங்கே பாருங்க மிடில் ஐக்கு ஜே +1 பண்ணிக்கிறாங்க, எம்முக்கு அடுத்தது. எல்லாத்துக்கும் +1 +1 தான். இப்போ இதே லாஜிக்கு அவருக்கு அப்ளை பண்ணுங்க. HOUR. ஸோ ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஐ. ஓக்கு அடுத்தது பி. யூக்கு வி. புரியுதா எப்படி நம்ம போடுறோன்ட்டு? ஃபர்ஸ்ட்னா இந்த லாஸ்ட் வந்துடுது. ஸோ ஆர்னா எஸ் இங்கே போட்டுக்கோங்க. எல்லாமே +1 அடுத்தடுத்து தான். +1 என்னது? நெக்ஸ்ட் லெட்டர். ஓகே, இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? SBPI ஆப்ஷன் 3. 4 கொஷின்ஸ் புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? சி ஃப்ரெண்ட்ஸ், 5th கொஷின் பாருங்க. ஸ்மார்ட்டுங்கிற வேர்டை இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? இதுதான் கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இங்கே பாருங்க, இந்த வேர்டு இருக்குல்ல, இதில் இருக்க லெட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுறாங்க. புரியுதா? இதுதான் லாஜிக். நோட் புக்கில் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் கொஷின். இப்போ ஸ்மார்ட் எழுதிக்கோங்களேன். SMART. இதில் இருக்க லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸில் எழுதுறப்ப எது ஃபஸ்ட்டு வரும்? கண்டிப்பாக ஏ தான் வரும். அப்புறம் என்ன வரும்? அப்படியே ஆல்ஃபபெட்ஸ் அப்படியே சொல்லி பார்த்துட்டே இருங்க, ABCDன்னு. நெக்ஸ்ட்டு M, நெக்ஸ்ட்டு R, S, அப்புறம் தான் T. புரியுதா? இப்போ ஸ்மார்ட்டை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. என்ன கான்செப்டை வச்சு? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். புரியுதுங்களா? இப்போ இதே லாஜிக்கை இந்த ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபோர்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ இதில் இருக்க லெட்டர்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சி. நெக்ஸ்ட் என்ன வரும்? இ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஃப். நெக்ஸ்ட்டு தான் ஓ, அப்புறம் PQR. புரியுதா? CEFOR தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் 4. ஃப்ரெண்ட்ஸ் கிளியர்? ஓகே, இப்போ 6th கொஷின் போகலாமா? 6th கொஷின், ஃபைண்ட் தி ஆட் மேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கன்சிடர் த லெட்டர்ஸ் ஆஸ் லெட்டர்ஸ். இப்போ போன கொஷின் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வர நம்பர் அஷ்யூம் பண்ணோம். இங்கே அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் கேட்குறப்ப கொஷின்ஸு லெட்டரை வந்து லெட்டராக மட்டும் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, அதுக்கு எதுவும் நம்பர்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. புரியுதா? மிரர் இமேஜ் கான்செப்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ எம்ங்கிற லெட்டரை நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வழியாக பார்த்தீங்க, இதுதான் கண்ணாடி வச்சுக்கோங்களேன், இதுதான் இருக்கும் டயக்ராம். கண்ணாடினா எப்படி வரும்? அது எம் மாதிரியே தான் தெரியும். புரியுதா? இதே வந்து விஏ கண்ணாடியில் பார்க்குறீங்க, எப்படி தெரியும்? விஏவாக தான் தெரியும். எக்ஸுக்கும் அதே மாதிரி தான். இங்கே மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸை எப்படி தெரியும்? அதே எக்ஸ் தான். இப்போ வாங்க 4th ஆப்ஷன் பி. இப்போ பிஏ மிரரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியும்? அப்படியே உல்டாவா இப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்ஷன் 4ல் இருக்க பி தான் ஆட் மேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 7th கொஷின் போகலாம். 7th கொஷின் இது வந்து பேட்டர்னை வச்சு, பேட்டர்ன் பேஸ் பண்ண கொஷின். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். சி MNOP, அதாவது MNOP நடுவில் போட்டாங்க. பேட்டர்ன் பார்த்தீங்களா? 1 3 4 2ன்னு இருக்குது. சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், VWXY, VWXY, இது ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தானே? ஓகே, இங்கே பாருங்கள், ஆல்ஃபபெட், அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் கொஷின் தான், வேறு ஒன்றும் இல்லை. CRST, நெக்ஸ்ட்டு U. இது மூணுமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு மூணுமே. ஓகே, இப்போ 4th ஆப்ஷன் பாருங்கள், BCDE வரிசையாக இருக்குது. புரியுதா? அப்போ இதுதான் வந்து 4th ஆப்ஷனில் இருக்க BCDE தான் வந்து மற்ற ஆப்ஷனில் இருக்க லெட்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுற ஆர்டரை வந்து மேட்ச் ஆகாமல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 தான் ஆட் மேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 7 கொஷின்ஸ் புரியுதில்ல? இப்போ 8th கொஷின் பாருங்கள். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது எதை பேஸ் பண்ண கொஷின்னா, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, லெட்டர்ஸ் பேரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே பாருங்களேன், மொத்தம் 26 லெட்டர் இருக்கா? இந்த 26 13 பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 13க்கு அடுத்த 13 பேரண்ட்டு. ஓகே, அப்போ டியோட பேர் என்னது? W. ஓகே, ஹெச்சோட பேர் என்னது? எஸ். ஃபஸ்ட்டு 13 இப்படி எழுதிக்கிறாங்க,
நெக்ஸ்ட் 13 இப்படி இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ தேர்ட் பாருங்க, எல்லுக்கு பேர் கண்டிப்பாக என்னது ஓ தான் இருக்கு. ஓகே, இப்போ கேக்கு பாருங்க, ஆக்சுவலாக பி தான் பேர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக பி தான் கொடுத்துருக்கணும். எஃப்க்கு பாருங்க யூ தான் பேர். புரியுதா? அப்போ இந்த கொஷினுக்கு ஆட் மேன் அவுட் என்னது, ஆப்ஷன் 4ல் இருக்க கேக்யூ தான். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் 8 கொஷின்ஸு? ஓகே, வித் திஸ் செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.